இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தவக்காலம் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். தென்னாப்பிரிக்காவில் கருப்பின மக்களுக்காக போராடியவர் நெல்சன் மண்டேலா. இவர் 27 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருக்கிறார். சிறையிலே இருக்கின்ற போது இவரை காவல் அதிகாரி ஒருவர் எள்ளி நகையாடுபவராக, ஏளனமாக பேசுபவராக இருக்கிறார். இவருக்கு அதிகம் கோபம் வரும், வெறுப்பு வரும், ஆத்திரம் வரும். ஆனாலும் இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு இருப்பவராக இருக்கிறார். இவர் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடன் நாட்டிலே தேர்தல் நடைபெறுகிறது. இவர் தென்னாப்பிரிக்காவின் அதிபராக அறிவிக்கப்படுகிறார். அதிபராக அறிவிக்கப்பட்டவுடன் அன்றைய நாளிலே அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். இந்த காவல் அதிகாரி மிகவும் பயந்தவராக நடுங்கி கொண்டிருக்கிறார். அப்போது நெல்சன் மண்டேலா அந்த காவல் அதிகாரியை அழைத்து, நான் உங்களை பற்றி எதுவும் நினைக்கவில்லை, வாருங்கள் நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று அவர் அந்த காவல் அதிகாரியை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்விலே மாற்றம் ஏற்பட்டது, மனதிலே உள் மாற்றம் ஏற்பட்டது. தன்னிடம் இருந்த கோபம், வெறுப்பு, ஆத்திரம் அனைத்தையும் அவர் அந்த சிறையிலே இருக்கின்ற போது அனைத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து தன்னுடைய மனதில் இருக்கின்ற வெறுப்பு, கசப்புணர்வுகளை அவர் விட்டு விடுபவராக இருக்கிறார். இதுதான் உள் மன மாற்றத்தின் காரணம்தான் இவரை அந்நாட்டின் அதிபராக உயர்த்துவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, மாற்றம் என்பது நம்முடைய உடலவில் மட்டும் கிடையாது, அல்லது வெளி தோற்றத்தில் மட்டும் கிடையாது. மாற்றம் என்பது நம்முடைய உள் மனதிலிருந்து வரக்கூடிய மாற்றம் தான் மாற்றம். நற்செய்தியிலே பார்க்கின்ற போது இயேசு உருமாற்றம் அடைபவராக இருக்கிறார். இயேசுவின் உருமாற்றத்தின் போது மோசே மற்றும் எலியா தோன்றி இயேசுவுடன் பேசினார்கள். இவர்களினுடைய அந்த அனுபவங்களும் இயேசுவின் உருமாற்றத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, மோசே சீனாமலையின் கடவுளோடு சந்தித்த போது அவருடைய முகம் ஒளி போன்று ஒளிர்ந்தது என்று விடுதலை பயண புத்தகம் 34வது அதிகாரம் 29 35 வசனங்களை நாம் பார்க்க முடிகிறது. இது போன்று இயேசுவின் முகமும் சூரியனை போல் ஒளிர்ந்தது என்று இருவருக்கும் ஒத்திருக்கிறது. ஆனால் மோசையின் ஒளி கடவுளிடமிருந்து பிரதிபலித்தது. ஆனால் அதே சமயம் இங்கு இயேசு ஒளி அவரது சொந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறது. எனவேதான் இயேசு கூறுகிறார், நானே உலகின் ஒளி என்று கூறுகிறார். எலியா ஒரு தீர்க்கதரிசி. அவர் மலையிலே கடவுளோடு சந்தித்த போது கடவுள் ஒரு மெல்லிய குரலில் பேசினார். 1 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 11 13 இறை வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது இயேசுவின் உருமாற்றத்தின் போது கடவுளின் குரல் மேகத்திலிருந்து கேட்டதை நாம் பார்க்க உணர முடிகிறது. அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 1-9 வசனங்களை பார்க்கின்ற போது இயேசு தனது சீடர்களுடன் ஒரு உயர்ந்த மலைக்கு ஏறினார். அங்கு அவருடைய முகம் சூரியனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் வெளுப்பாக இருந்தன, மின்னின. பின்னர் மோசே மற்றும் எலியா தோன்றி இயேசுவுடன் பேசினார்கள் என்று கூறப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 28 36 வசனங்களை பார்க்கின்ற போது இங்கே இயேசு மலையில் ஏறி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய உருவம் மாற்றப்பட்டது. மோசே மற்றும் எலியா அவருடன் தோன்றி அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகும் பணியை பற்றி பேசினார்கள். மாற்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 2-8 வசனங்களை பார்க்கின்ற போது இந்த உருமாற்ற நிகழ்ச்சியை இங்கு விவரிக்கிறது. அவருடைய ஆடைகள் மிகவும் மென்மையாக மின்னின என்று கூறப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? ஒவ்வொரு மனித வாழ்விலும் மாற்றம் என்பது மிக மிக அவசியம். அந்த மாற்றம் என்பது நம் வெளித்தோற்ற மாற்றமாக இருக்கக்கூடாது, மாறாக உள்ளார்ந்த மாற்றமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் இந்த உலகிலே பல மாற்றங்களை எதிர்பார்க்கின்றோம். நாம் வாங்குகின்ற ஆடைகளிலே புதிதாக வருகின்ற போது ஆடைகளில் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அணிகிற அணிகலன்களில் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். வாங்குகின்ற வாகனங்களில், மின்னணிந்த செல்போன்களில் நாம் மாற்றத்தை ஆசைப்படுகிறோம். ஆனால் நம் மனதில், உள்ளார்ந்த மனதில் நாம் மாற்றத்தை விரும்புகிறோமா என்பதைத்தான் இன்றைய காலங்களிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எவ்வாறு நெல்சன் மண்டேலா சிறையில் இருக்கின்ற போது தன்னிடம் இருக்கின்ற கோபம்,
வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் வெளியே வருகின்ற போது ஒரு புது மனிதராக மாறினாரோ, எவ்வாறு இறைமகன் இயேசு உருமாற்றத்தின் போது தன்னுடைய தந்தை கடவுளுடன் ஜெபித்து அவர் உருமாற்றம் அடைகிறாரோ, அதுபோல இந்த தவ காலத்திலே இறைமகன் இயேசு நம்மிடம் விரும்புவது நம் உள் மனமாற்றம் என்பது மிக மிக அவசியம். இன்றைய காலகட்டங்களிலே பல மனிதர்கள் கோபத்தோடு, வெறுப்போடு, காழ்ப்புணர்ச்சியோடு மற்ற மனிதர்கள் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் தவக்காலத்தின் முதல் நாளிலே குருவானவர் நெற்றியிலே சாம்பல் பூசுகின்ற போது என்ன சொல்லி பூசுகிறார்? நீங்கள் மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று பூசுபவராக இருக்கின்றார். இந்த மனமாற்றம் தான் தாய் திரு அவை நம்மிடம் கேட்கிறது. நம்முடைய உடலும் உள்ளமும் இணைந்து செயல்படுகின்ற போதுதான் நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்கு. உள்ளார்ந்த மனமாற்றம் வருகின்ற போது நம்முடைய உடல் உறுப்புகள் ஒன்றும் நன்றாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உள்ளார்ந்த மனமாற்றம் நம்மிடம் இருக்கின்ற கோபம், காழ்ப்புணர்ச்சி, வன்மை, மற்றவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற பொறாமை அனைத்தையும் விட்டு இந்த தவ காலத்திலே நாம் இயேசுவை நோக்கி வருகின்ற போது நாம் புது வாழ்வு பெறுவோம் என்பதைத்தான் இந்த இயேசுவின் உருமாற்றம் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக இருக்கிறது. இந்த புது வாழ்வு என்பது என்ன? எவ்வாறு அந்த பாவியாகிய பெண் மற்றவர்களால் கல்லெறியப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, ஆனால் இயேசு உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இந்த பெண்ணின் மீது முதல் கல்லெறியட்டும் என்று கூறிய போது யாரும் எரியாமல் போய்விட்டார்கள். ஏனென்றால் இந்த உலகில் நாம் எல்லோருமே பாவிகளாகிய நாம் இந்த தவக்காலத்திலே இறைவனை நோக்கி திரும்பி வர வேண்டும். நம்முடைய வாழ்விலை ஒரு புதிய மாற்றத்தை பெற வேண்டும் என்பதை தான் தாய் திருவை அருமையான தவ காலத்தை தந்திருக்கிறது. எனவே அன்பு உறவுகளை, அன்பு சொந்தங்களை, இந்த தவ காலத்திலே நாம் இறைவனை நோக்கி செல்வோம். இறைவனை நோக்கி செல்கின்ற போது நம்முடைய மனதில் இருக்கின்ற வன்மம், கோபம், பொறாமை அனைத்தையும் என்னுடைய பாதத்திலே அர்ப்பணித்து நாம் அனைத்தையும் விட்டு நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் வருகின்ற போது அது மனதிற்கும் ஒரு நிம்மதி, மகிழ்ச்சியை தரும். அது நம் உடலளவிலும் நம் உடல் உறுப்புகளும் நலமாக இருக்கும். இத்தகைய மாற்றத்தோடு நாம் ஒரு புதிய வாழ்வை தொடங்குகின்ற போது நம்முடைய வாழ்விலை அனைத்தும் நல்ல முறையில் நடக்கும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த புதிய வாரத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த புதிய வாரத்திலே ஒவ்வொருவரையும் பாதத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க எங்களை செய்துள்ளோம். அன்பு ஆண்டவரே, இந்த உலகிலே மக்கள் ஒவ்வொருவரை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பணம் கொடுப்பதிலும், பணம் வாங்குவதிலும், அன்பு செலுத்துவதிலும், உறவுகளிலும் ஏமாற்றி பிழைப்பவர்களாக, தங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த தவ காலத்திலே என் பிள்ளைகள் மனம் மாறி உம்மை நோக்கி வர வேண்டுமென நாங்கள் ஒவ்வொருவருக்காக கெஞ்சி கொண்டாடுகிறோம். குறிப்பாக தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அரசு தேர்விலே பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் பெற நீர் உடனிருந்து வழி நடத்தி செல்லும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலமும் உள்ள நலமும் கொடுத்துள்ளது. இயேசுவே, வீடுகளிலே நடைபெறவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் ஆண்டவரே நீரே உடனிருந்து வழி நடத்தி செல்லும். எங்களுக்கு துணையாக வாரும், எங்களுக்கு காவலாக வாரும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும். நாங்கள் என்றுமே உமது பிள்ளைகளாக இருக்க உம்மை நோக்கி நாடி வருகின்ற போது எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து ஒரு தாயாக தந்தையாக நீர் இருந்து எங்களை ஏற்றுக்கொள்ள செய்தரள வேண்டும் என உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.